Afrita, Tamil speech. உடம்பால் வாழ்ந்து உயிர் நீத்தார்க்கிடையில் தமிழகத்தின் உயிர் மூச்சாய் திகழ்ந்தவர், வாடிய மக்களுக்கு வண்டல் மண்ணாய் திகழ்ந்தவர். அரிதாரம் பூசி பூசி அழுக்கு படிந்தோர் பலர் இருக்க அரிதார புருஷனாய் உதித்த உத்தமர் காமராஜர் பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ அஃப்ரிதா ஆஃப் ராயல் நைன் ஸ்டாண்டர்ட். மக்களால் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் பிறந்தது தமிழகத்திற்கே பெருமைக்குரியதாகும். விருதுநகரில் வாழ்ந்த குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு 1903 ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் காமராஜர். தந்தை குமாரசாமி தெய்வத்தின் பெயரையும் செல்ல பெயரையும் இணைத்து காமராசை என்று பெருந்தலைவருக்கு பெயர் சூட்டினார். காமராஜர் தனது 12ஆம் வயதில் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வியாபாரத்தின் நிமித்தம் திருவனந்தபுரத்திலும் போடி நாயக்கனூரிலும் கடைகளை வைத்துக் கொண்டிருந்தார். பின் அவ்வேளைகளில் அவரது கருத்து செல்லவில்லை என்ற காரணத்தினால் அந்நாளில் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராட்டங்களை நடத்தி வந்த தலைவரின் கருத்துக்களை ஆராய்வதில் அவர் கவனமெல்லாம் சென்றது. குறிப்பாக காந்தியடிகளின் கருத்துக்களால் அவர் ஈர்க்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் முதலமைச்சரானதும் நாள் முழுவதும் உழைக்கிறவர்களை வேலைக்காரர், கூலிக்காரர் என்று குறை கூறுகிறோம். ஆனால் உழைப்பே இல்லாமல் மற்றவர்கள் உழைப்பால் வாழ்பவர்களை எஜமானர், மகாராசர் என்கின்றோம். ஏழைகளின் வாழ்விற்காகவே நான் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளேன், இல்லையே எனக்கு பதவி தேவையில்லை என்று முழங்கினார். காமராஜர் கொடி பறக்கும் கோட்டையில் மட்டும் குடியிருக்கவில்லை, ஒவ்வொரு மக்களின் உள்ளங்களிலும் தனக்கென ஒரு கோட்டை அமைத்துக் கொண்டு அன்பு வடிவாய் ஆட்சி புரிந்தார், அரசியல் புரிந்தார். அரசியல் வரலாற்றில் குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் அமைத்த ஒரே தலைவர் காமராஜர் தான். பதவி ஆசை இல்லாதவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். காமராஜரின் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருக்கின்றது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் கூறியுள்ளார். காமராஜரை பச்சை தமிழர் என்று பெயர் சூட்டியவர் ஈவேரா பெரியார் ஆவார். சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு மக்கள் நல திட்டத்தையும் கிடப்பில் போட காமராஜர் சம்மதித்ததே கிடையாது. மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்று அவர் அடிக்கடி அதிகாரிகளிடம் கூறுவது உண்டு. காமராஜரின் கல்வி புரட்சியால் 1954இல் 18 லட்சம் சிறுவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி 34 லட்சம் சிறுவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டது. 60 வயது முதியவர்களுக்கு பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. 11ஆம் வகுப்பு வரை படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி அளித்து இந்தியாவையே தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர். காமராஜர் என்பவர் ஒரு வேறுபட்ட அரசியல் தலைவர். ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் காமராஜரிடம், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பதவி பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு காமராஜர் கூறினார், யாருக்குப்பா வேணும் இந்த பதவி? தொரட்டு பிடிச்ச வேலை, எவன் இந்த வேலையை பாப்பான்? ஒரே தொந்தரவு, என்ன இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது, அதனாலதான் இந்த பதவியில இருக்கேன் என்று கூறியுள்ளார். எத்தகைய உயர்ந்த எண்ணம் கொண்டவர் கர்ம வீரர் காமராஜர். இருட்டு நிறமாய் நீ இருந்தாலும் தமிழகத்தை வெளிச்சத்திற்கல்லவா கொண்டு வந்தாய். அம்மாவாசையை மட்டுமே கண்டவர்களுக்கு பௌர்ணமி ஒளியை காட்ட வந்த கர்ம வீரரே, உன் பிறப்பு ஏழை எளியோர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். கடவுள் அவதரிப்பார் என்று கதைகளில் மட்டுமே கேட்ட நாங்கள் நிஜ வாழ்விலும் நடக்கும் என உணர்ந்தோம் உன் தோற்றத்தால். ஒரு கோயில் அமைத்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச்சை அமைத்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி அமைத்தால் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் அமைத்தால் புத்திசாலிகளுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் அமைத்தால் மட்டுமே நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று அவர் கூறுகிறார். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஆகவே நண்பர்களை, மனிதருள் மாணிக்கமாம் காமராஜரை போற்றுவோம், அவர் வழி நடப்போம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை அளித்தவர்களுக்கு நன்றி நல்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.